ஏதாவது காற்று சவுண்டு வருதா அப்படின்னு பார்க்கணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விண்டு மஃப்பு, அந்த மஃப்பு ஒன்று வாங்கணும். இப்போ சவுண்டு வந்து விண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அது வாங்கணும். விண்டு நாய்ஸ் கேட்கலன்னா தேவையில்லை. ஸோ ஃப்ரண்ட் வியூ எப்படி வருதுன்னு பாருங்கள். நான் வந்து ஹெல்மெட் கண்ணாடியை க்ளோஸ் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வாய்ஸ் எப்படி வருதுன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் நான் பாட்டுக்கு போட்டுட்டு ஓட்டிகிட்டே இருந்தேன். பார்த்தா லாட் ஆஃப் எரெக்ஷன் சவுண்ட்ஸ் வாஸ் தேர். அதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டா நல்லது. ஹெல்மெட் இல்லைன்னு கவலைப்படுற கவர்மெண்ட்டு ஹெல்மெட் போட்டு ஓட்டலைன்னா ரோடு ஒழுங்காக போடல, அதனால முதுகெலும்பெல்லாம் ஒடியுதுன்றது ஏன் கவலைப்பட மாட்டேங்கிறாங்கன்றாங்க. கரெக்டு தானே? என் வாய்ஸ் கேட்குதா வெளியில்? வாய்ஸ் கேட்குது, அவங்க ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கேட்கும். இப்போ அது தெரியும். இப்போ கண்ணாடி மூடிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். இந்த வாய்ஸுக்கும் அந்த வாய்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும், செக் பண்ணணும். அதுக்காக தான் சும்மா அப்படியே வெளியில் வந்திருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக எந்த ரோட்டில் போகிறோம்? லெஃப்ட்டு, தளி ரோடு. அறுபதில் போகுது. இப்போ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் தெரியும். பைக்குன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இந்த வண்டின்றதுனால இந்த ஸ்பீட் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதிலே பயங்கர காற்று வருது. இப்போது கிளாஸை கழட்டி பார்க்கலாம் இதே ஸ்பீடில். இப்போ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில, இதுவும் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஹெல்மெட்டை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது வாய்ஸ் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த டெஸ்ட்டு பாஸ் ஆயிடுச்சுன்னா வீக்கெண்ட் கிளம்பிட வேண்டியது தான்.